ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. என்ன 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 வலியுற? ஏஞ்சிருமா, இங்க வா. ரொம்ப ஷை. உட்கார். அம்மா என் முடி முடி முடி. ஹாய் சொல்லு. ஹாய். ஹே காய்ஸ். 现在说那个外国自己讲。என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது ப்ராப்பரா சொல்லு. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்.外国自己讲。இது ஏதோ ஒரு வகையான மொழி. ஓகே, ஸோ இப்படி மங்களகரமா இன்னைக்கு கிளம்பியிருக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே வி ஆர் கோயிங் டு ஷாப்பிங். ஸோ தீபாவளி வரப்போகுது அண்ட் ஆல்சோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ அதனால வந்து வி ஆர் கோயிங் ஃபார் பட்டு சாரி ஷாப்பிங் அண்ட் ஜுவல்லரி ஷாப்பிங். எனக்கு ஷாப்பிங் போகிறதுனால இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல் டே, என்டையர் டே வந்து ஷாப்பிங் தான். நல்லா சாப்பிட்டாச்சு, எனர்ஜியாக கிளம்ப போகிறோம். ஐ திங்க் இங்கே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேப் போட்டிருக்கேன் அண்ட் பேக் வந்து இதான் கொண்டு போகணும். இதுக்குள்ளே தேவையான திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஒன் ஒரு பழைய கை செயின் வந்துட்டு அத்து போச்சு, அதை வந்து ஒட்ட வைக்கணும். அதுக்கப்புறமா திஸ் இஸ் மை கோல்டு சீட், அந்த சேவிங் பண்ணுறதுக்கு சீட் இருக்கும்ல, அதோடைய கார்டு. ஸோ அதை மறக்காமல் கொண்டு போகணும். அது போனால் தான் வந்து காசு கொடுத்து வாங்க முடியும். அதுக்கப்புறமா வந்து விளாக் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ மைக் டப்பா அது வேணும். அப்புறம் இப்படி காட்டேரி மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ அதை அடக்கிறதுக்கு வந்து எனக்கு சீட் வேணும். அண்டு மற்றது வந்து என் பர்ஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லிப்ஸ்டிக். ரீசெண்டாக எனக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். திஸ் இஸ் ஸ்விஸ் பியூட்டின்னு நினைக்கிறேன். அதோடைய பியோர் க்ரீமி லிப்ஸ்டிக் அப்படின்னு ஒன்று. நம்பர் 1 டேர் டு பேர் அப்படிங்கிறது ஒரு ஷேடு. ஓகே, நான் முடிஞ்சால் டேக் பண்ணுறேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி. ஹால் தான், கிளம்பலாம். செப்பல் போடு. அது எங்கே போகிறோம்? போகிறோமா? லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியமாக தான் கிளம்பணும். ஆனால் இந்த டைம்லேயே செம்ம டிராஃபிக்காக இருந்தது. வீட்டில் நம்ம ஏரியாவை தாண்டி போகவே ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு வேற ஆட்டோவில் ஒரு பக்கம் தூக்கமாக வருது. இந்த கோல்டு வாங்க போகிறோன்ட்டு பேசும்போது தான் ஐ காட் டு நோ. ஆக்சுவலாக வந்து ஐயோ இது என்ன ஒரே இதுவாக இருக்கே. ஸோ நான் ரேட் வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ நேத்தோட ரேட் வந்து 1 கிராம் கோல்டு வந்து 10,770. ஆமாம், 770 இருந்தது 1 கிராமோட கோல்டு. நான் கால்குலேட் பண்ணிட்டு சரி ஓகே எவ்வளோ காசு வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு யோசித்தேன். அண்ட் இன்னைக்கு காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது 70 ரூபா கம்மியாயிருச்சு. 70 தானே சொன்னேன், 70 ரூபா கம்மியாக இருந்தது. ஓகே, அப்போ வந்து 1 கிராமுக்கு 70 ரூபா கம்மியாக இருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு ஹாப்பியாக இருக்க முடியல. நான் நினைச்சேன் கோல்டு ரேட்லாம் வந்து ஒரு நாளைக்கு தான், ஒரு வாட்டி தான் வந்து மாற்றுவாங்க, ஏற்றுவாங்க, இறக்குவாங்க அப்படின்னு நினச்சேன். 2-3 வாட்டி கூட பண்ணுவாங்களா என்னன்னே தெரியல. நிஜமால இன்னைக்கு டேட், நான் இதை ஷூட் பண்ற இந்த டைம், இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 30th of September. இன்னைக்கு காலையில ஆக்சுவலா கோல்டு 60 ரூபாவோ 70 ரூபாவோ இறங்கி இருந்தது. பட் மிட் மார்னிங் நான் இன்ஸ்டால பாக்குறேன் ஹை ரேட் எவர் அப்படின்னு இருந்துச்சு. ஏழாது அப்படின்னு போய் மறுபடியும் பார்த்தா 90 rupees 1 கிராமுக்கு ஏறி இருக்கு. அதாவது அந்த மார்னிங் இருந்த அந்த கணக்கே என்னன்னே எனக்கு தெரியல. நான் ஏதாவது தப்பா பார்த்தேன்னா என்ன கணக்குனே தெரியல. இப்போ வந்து 1 கிராம் வந்து 10,860. 770ல இருந்தது 860 ஆயிருக்கு. என்ன நியாயமா இது? ஸோ டி நகர் எலைட் சரவணா வந்தாச்சு. மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலியுமே கோல்ட் ஜுவல்லரி வந்து ஒரு பர்டிகுலர் ராசியான கடையில் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு ராசியான கடை தான் இது. இந்த இடத்துல நான் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் என் மைக்கு கனெக்டே ஆகலை. என்ன சொல்லியிருப்பேன் மேபி அப்படின்னா, கோல்டு பர்ச்சேஸாக இருக்கட்டும், சாரீ எந்த பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, நான் அம்மா அக்கா 3 பேராக தான் போவோம். ரொம்ப வருஷமாகவே எங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டு. பட் இன்றைக்கி வந்து அக்கா வரல. பிகாஸ் அக்கா இப்போ இந்தியாவில் இல்லை, அவள் வந்து வியட்நாம் ட்ரிப் போயிருக்கா. ஸோ அதனால் வேறு வழியே இல்லைன்னு நான் அம்மா பாப்பு மட்டும் வந்திருக்கோம். எப்பவுமே வந்தோடனே இந்த கடைக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்னை நானே வந்து கொஞ்சம் கூல் பண்ணி நார்மலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சும்மா மிரர் செல்ஃபிலாம் நான் எடுத்துப்பேன். அப்போ தான் வந்து அவங்க ஏதாவது எடுக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு இப்போவே நோ சொல்லிடுவாங்கல்ல, எப்படி ஐடியா மாசா. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ 2-3 மிரர் செல்ஃபி எடுக்கும் போதே அவங்க வந்து எஸ் சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் நான் கம்ஃபர்ட் ஆகிடுவேன். அப்புறம் ஜூஸ், ஃபஸ்ட்டு எனர்ஜெட்டிக்காக ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இப்போவே சொல்லிடுறேன், இது வரைக்கும் நான் இப்படி மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. விளாக் பண்ணும்போது பேசணும் தான், பட் இந்த மாதிரி இடத்துல வந்து பேசி விளாக்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த நெக்லஸும் இந்த மிடில் ஆரமும் வந்து என்னோடது தான். நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு செகண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்கு தான் இப்போ ஷாப்பிங் வந்திருக்கேன். ஸோ அதோட ஹைட்டெல்லாம் பார்க்கறதுக்காண்டி என்னோட பழசை போட்டு பார்த்து இதுக்கப்புறம் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னோனே எப்பவுமே அங்க இருக்கிறவங்க வந்து விலை கூடுனதா தான் எடுத்து காட்டுவாங்கல்ல. அந்த மாரி தான் இத காட்டுனாங்க. நான் ஏதோ நல்லா இருக்குன்னு முதல்ல எடுத்து ட்ரை பண்ணேன். ஆனா இது நான் வந்து 3 பவுண்ட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆல்மோஸ்ட் 3 1/4 4 டச் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ இதுவும் 2 லேயர். நான் அதுக்கப்புறம் வச்சிருக்கிறதும் 2 லேயர். அதனால எனக்கு இது பெருசா பிடிக்கல. அண்ட் இது ரொம்ப காஸ்ட்லி. அதனால வந்து இத போட்ட உடனே இல்ல இத கழட்டிறலாம்க்கா. இது வேண்டாம் அப்படின்ட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கிறது இந்த மாரி வி ஷேப்ல தான் வேணுன்ட்டு. பட் என்னவோ எனக்கு இந்த டிசைன் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ, அதனால வந்து நான் நெக்ஸ்ட்டு 3 ஒரு டிசைன் ட்ரை பண்ணேன். ஸோ, இது வந்து ஆன்டிக் டிசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெம்பிள் செட் கூட இல்ல. அந்த லக்ஷ்மி சிலைலாம் வச்ச மாரி அந்த ஆன்டிக்னாலே கொஞ்சம் கருப்பா வரும். நான் வச்சிருக்கிறது எல்லோ கோல்டு. இது கொஞ்சம் லைட்டா அந்த கருப்பு ஷேட்ல வர்றதுனால எனக்கு அது செட் ஆகல. எனக்கு எப்பவுமே அந்த மாரி அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது வந்து நான் எப்பவுமே எங்க வீட்ல யாருமே அத வாங்கவே மாட்டாங்க. ஸோ, எனக்கு அது பிடிக்கல. எல்லாம் ஒரு கலர்ல, அது மட்டும் ஒரு கலர்ல இருந்தது. ஸோ, அதனால அதுவும் வேணாம். ஈவன் அதில வந்து அதே டிசைன்ல கம்மி வெயிட்ல கூட இருந்துச்சு. அதையும் ட்ரை பண்ணேன். பட் ஆனா எனக்கு அந்த கலர்னால எனக்கு அது பிடிக்கல. அண்ட் லாஸ்ட்டா வந்து நான் ட்ரை பண்ணது இந்த டிசைன் தான். இது என்னவோ வந்து எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட்டா எல்லாமே வந்து செட் ஆன மாரி ஒரு ஃபீல். நான் இந்த மாரி பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னாடி வரும்போதும் பார்த்தேன். அங்க வந்து ஃபுல்லாவே வந்து ரூபி, எமரல்ட்ஸ்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாவே இருந்தது. பட் அதுவுமே எனக்கு கலர் கல்லா இருந்ததுனால பெருசா செட் ஆகல. அப்ப என்கிட்ட காசும் இல்ல. ஸோ இப்போ வந்து அதே டிசைன்ல கொஞ்சம் எல்லாமே செட் ஆகுற மாரி அமைஞ்சது. ஸோ, அதனால இதுவே ஓகே அப்டின்ட்டு நான் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் வீட்ல இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்லி அக்காவும், அம்மாவும் என்ன சஜெஸ்ட் பண்றாங்களோ அதுதான் வாங்குவேன். ஸோ, ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோ கால்லாம் அனுப்பி நெட் கிடைக்காம அக்காவ ஒரு வழியா கனெக்ட் பண்ணி அவளுக்கும் இது புடிச்சிருக்குன்னு சொன்னா. அண்ட் இத தனியா போட்டாலும் இது வந்து எனக்கு நல்லாருக்கும் அப்டின்னு ஒரு நெனப்பு. அதனால வந்து என் சிட் ஸ்கீம க்ளோஸ் பண்ணிறலாம் அப்டின்னு அந்த கார்ட குடுத்துட்டேன். இங்க வந்து 6 மந்த்ஸ் பிளானு. 6 மந்த்ஸ்க்கு நம்ம சீட் போட்டு மாரி சேவ் பண்ணலாம். ஸோ, அத வந்து க்ளோஸ் பண்ணி என்னோட சேவிங்ஸ் பிளஸ் இப்ப நான் கொண்டு போயிருக்க கொஞ்சம் கேஷ் எல்லாத்தையும் போட்டு தான் இப்ப வாங்க போறோம். இந்த பை குடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் எங்க அம்மாக்கு வந்து இந்த பை பத்தாதாம். எல்லா இந்தியன் மாம்ஸ்க்கும் தேவைப்படுறது வந்து அந்த பெரிய பை. ஸோ காசு கொடுத்து நிறைய வாங்கிட்டு போல பெரிய பை வேணும், டிராவல் பேக் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அது அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால எங்கள் அம்மா போகாமல் எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்க பைக்காக. நாங்கள் பை வாங்கிட்டு தான் போவோம். ஸோ ஜுவல்லரி அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்துட்டு நல்லி. அந்த பில்டிங் பக்கத்துலேயே தான் இந்த கடையுமே இருக்கும். ஸோ பட்டு புடவை வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் நேரா போய் எனக்குன்னு வாங்குற பட்டு புடவை இதுதான். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லிக்கு ஃபர்ஸ்ட் வந்திருந்தோம். பட் ஆனால் நல்ல கடை வந்து கூட்டமா இருந்தது. அண்ட் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்து இந்த ரஸ்ட் ஆரஞ்ச் வித் மரூன், டார்க் மரூன் பார்டர்ல வந்து ஒரு பட்டு புடவை காம்பினேஷன் இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்கா பார்க்குறேன். ஸோ இந்த காம்பினேஷன் தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் நான் நினச்சதை விட இது ஓவர் காஸ்ட்லியா இருந்தது. அண்ட் புடவையில வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ அதனால போன வேகத்திலேயே திருப்பி வந்தாச்சு. எனக்கு ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த கடைக்கு அடிக்கடி வரணும்னு நினைப்பதுக்கு வந்ததே இல்லை. அங்கே பக்கத்தே வந்துட்டு நல்லி இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணோம். அங்கே நான் சொன்ன கலர் என் பட்ஜெட்டில் இல்லை, 13,000 ரூபா போட்டிருக்கு. நோ. ஸோ இப்போ பச்சையப்பா சில்க்ஸில் வந்து சும்மா ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கோம். கோல்டு வாங்குறதுக்கு ஒரு ராசியான கடை மாதிரி. சாரி வந்து மோஸ்ட்லி சென்னை சில்க்ஸ் இல்லைனா வந்து ஸ்ரீகுமரன்ல எடுப்பாங்க. பட் இந்த பச்சையப்பா சில்க்ஸ் வந்து ரொம்ப நாள் நாங்கள் ட்ரை பண்ணோன்னு நினச்சோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே இன்டீரியர்லாம் ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இது முராலாட்டா இல்லை லிப்பன் ஆட்டானே தெரில, இல்லை ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கடை பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பட் ஏன்னே தெரில இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயும் கடை அவ்வளோ காலியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசவே முடியாது. ஏன்னா மைக் இல்லை. இங்கெல்லாம் பேசினா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன், அதை வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே போனோடனே ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கலர் பிங்க் தான் எனக்கு கண்ணுக்கு போச்சு. ஸோ அதை எடுத்து பார்த்தேன். ஆனால் இங்கே எல்லாமே ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான். அண்ட் இது வந்து அந்த தாய் கிழவி சாங்கில் நித்யா மேனன் போட்டிருந்த சாரி மாதிரியே இல்லை, சேம் கலர் காம்பினேஷன். ஆக்சுவலாக இங்கே வந்து இது கலர் காம்பினேஷன்லாம் நல்லாயிருக்கு. பட் எல்லாமே ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வே காஸ்ட்லியர் எல்லா புடவையுமே. இந்த காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் பார்டர் அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை, டூ காஸ்ட்லி. அண்ட் ஆல்சோ இது என்னமோ அம்மன் படத்துலலாம் வந்து சாமிக்கு கட்டுற புடவை மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது. பார்டர் ரொம்ப கிளாரிட்டியாக நல்லா இருந்தது. ஆனால் வச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா என் அக்கா இல்லாதனால எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சூஸ் பண்ண முடியல. நகை கூட ஃபோட்டோவை பார்த்து செலக்ட் பண்ணிடலாம் போல். பட் சாரி வந்து அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த கிளாத்தெல்லாம் வந்து நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் எதுவுமே சூஸ் பண்ணலை கடைசியில். நிறையா கலர் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. பட் ஆனால் இன்னும் இப்போ என் கூட என் அக்கா இல்லை.
என் அக்கா இல்லாதனால எனக்கு ஜுவல்லரி செலக்ட் பண்ணவே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. சாரி செலெக்ஷன் நெவர். ஸோ ஹியர் வி கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. மொத்தம் இன்னைக்கு 2 வேலைக்கு வந்தோம். பட் ஜுவல்லரி மட்டும் தான் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சாரி வாங்கல. நான் வேணா அதை இன்னொரு விளாகில் ஒரு மினி விளாகில் நான் வந்து ஷாரு விளாக்ஸ்லேயே காட்டுறேன். ஸோ சாரியெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப காஸ்ட்லியராக ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ கரெக்டான கம்பெனி வேறு இல்லை. எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அதனால் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் போய் போஸ்டிங் பண்ணுறது அது இதுன்னு நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு டே வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வாசலே ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு ஒரு பொரிக்கடலை இருந்தது. அதை வாங்கிட்டு ஆட்டோல ஏறியாச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் டாடா பை பை.